அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம 2026ஆம் ஆண்டு முதல் ஆராதனையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். நல்ல பிதாவே, நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை நாங்கள் வரவேற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து ஆண்டவரே, மீதமுள்ள ஆண்டவரே வேலைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருந்து பேசுங்க. உங்கள் நாமம் மட்டுமே மகிமையடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க ஆண்டவரே. அதிசயமான வழிகளிலே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. போதுமான தேவன் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடரும் என்று சொன்னீரே. சிறுமந்தையே பயப்படாதே, பிதாவான தேவன் ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. பரிசுத்த இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில் அப்பாவுடைய ராஜ்யம் வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படைய ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை உம்மை பாடி மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாடல் பாடுகிறவருடைய மகனை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய வருடத்திலாவது ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? நான் மாறாமல் என் வாழ்க்கை மாறாது. பக்கத்தில் இருக்கப்பா சொல்லுங்க. நீங்க மாறாம உங்க வாழ்க்கை மாறாது. உங்க வார்த்தை மாறாம உங்க வாழ்க்கை மாறாது. ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. பயப்படாத சிறுமந்தையே ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வார்த்தையை வீண் வார்த்தையில் பேசி அந்த ராஜ்யத்தை கெடுக்காம ஒரு புதிய ராஜ்யத்தை கட்டுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்கு மேலே உள்ள வசனத்தெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு உருவாகி நாளைக்கு போகிற காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்து வைத்த தேவன் நமக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்னை மேன்மைப்படுத்தினீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவலை வச்சு என்னை மகிழ செஞ்சீங்க. அந்த பாடலை இந்த புதிய வருடத்தில் உற்சாகமானதோடு பாடுவோமா? எல்லாரும் தூக்கமாக இருப்பீங்க, இருந்தாலும் கொஞ்சம் உற்சாகமாக பாடுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை படுத்தினீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோன்னு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோன்னு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை படுத்தினீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மை படுத்தினீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க.
என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. ஐயா, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. ஹல்லேலூயா. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. பாழாய் கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனாய் மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சிங்க. உயரத்தில் ஊத்தி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. ஐயா, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்தினீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவுல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வச்சிங்க. இந்த புதிய வருடத்தில் உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன ஓகோடு வாழ வைப்பீங்க. உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க, என்ன ஓகோடு வாழ வைப்பீங்க. உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க, என்ன ஓகோடு வாழ வைப்பீங்க. உயரத்தில் ஏற்றி வைப்பீங்க, என்ன ஓகோடு வாழ வைப்பீங்க. அப்படியே கரங்களை தட்டி உற்சாகமாய் துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை உயரத்தில் ஏற்றி வைக்க போகிறீர் தகப்பனே. இந்த புதிய வருடத்தில் தகப்பனே, எங்கள் எண்ணத்தை நாங்கள் உயர்த்த, எங்கள் வார்த்தையை உயர்த்த அப்பா நீர் கிருபை பாராட்டுங்கள் தகப்பனே. நீர் கொடுத்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள அப்பா உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கானானை உங்களுக்கு கொடுப்பேன் என்று எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை நடத்தி வந்தபோது அவர்கள் ஜனங்கள் முறுமுறுத்தவர்கள் ஒருவரும் கானானுக்குள் நுழைந்ததில்லை. ஆண்டவரே, அதே போல நாம் முறுமுறுக்காமல், ஆண்டவரே குறை சொல்லாமல், ஆண்டவரே வார்த்தையை பற்றி கொண்டு முன்னேற, ஆண்டவரே கானானிய ராஜ்யத்தில் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள, ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில் புதிய நாளில் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகாது, கவலைப்படாதே, அற்புதங்கள் குவிய போவது என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். வாழ்க்கையில் இனிமே அற்புதம் தான். வறுமை இல்லை, வியாதி இல்லை, தேவன் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். இது ஒரு நேச்சுரல் ஆண்டு, இது இயற்கையான ஆண்டு. நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றப் போகிற தேவன் நம் இருதயத்தில் இருக்கும்போது நாம் எதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத,
கவலைப்படாத கவலைப்படாத கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, தேவராஜ்யம் பலத்தில் உள்ளதே. தேவராஜ்யம் பேச்சில் இல்ல, பலத்தில் உள்ளதே. நிறைவேறாத வாக்கு தத்தங்கள், நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே. அதை உன் கண்கள் பார்க்க போகுதே. அவர் பலத்தால் நடக்க போகுதே, அதை உன் கண்கள் பார்க்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவு தானாகவே திறக்க போகுதே. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், நாங்கள் கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் என் கதவை தட்ட போகுதே. என் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. என் கதவை தட்ட போகுதே. என் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது எங்கள் வாழ்க்கையில். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத, அற்புதங்கள் குவிய போகுதே. அது இந்த ஆண்டு நடக்க போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. ஆமென். உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டை கொடுத்தீரே, நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே. நாங்கள் கானானை சுதந்திரத்துக் கொள்ள, ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அதன்படியாக நாங்கள் வழிநடத்த எங்கள் பலத்தை தாரும் தகப்பனே. எங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல், எங்கள் சொந்த புத்தியின் மேல் சாராமல் உம்முடைய வார்த்தையில் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கிருபை பாராட்டு தகப்பனே. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரையும் சோதரிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக ஸ்தோத்திரம், இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் இந்த புதிய ஆண்டை தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டை கொடுத்த கர்த்தரை நாம் வாழ்த்துவோம், ஸ்தோத்திரிப்போம். ஷீபாலா ராபா தாரா லாக்கா பாதூரா. ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமான வசனத்தை கர்த்தர் தந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயப்படாத சிறுமந்தையே, பிதாவானவர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 12:32 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். பயப்படாத சிறுமந்தையே, பயப்படாத. அதுன்னு பயப்படாதேன்னு சொன்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அல்லது ஏதோ ஒரு போராட்டம் வருதுன்னு அர்த்தம் அல்ல. பயப்படாதே சிறுமந்தையே, கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை தரப்போகிறார். பிரியமான தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு அவர் கொடுக்க போகிறார். அதான் பயப்படாது. பயப்படாதுன்னு சொன்னா உடனே நம்ம ஏதோ பயப்படுற காரியம் நமக்கு வரப்போகுதுங்கிற அர்த்தம் அல்ல. தேவன் நமக்கு பயப்படாதேன்னு சொன்னது தேவனுடைய ராஜ்யத்தை நாம்
நாம் பெற்றுக்கொள்வோமானால் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 2026 நம்ம புரிந்து கொள்ள போறோம். சீகா பாலாரா பதாரா இயேசுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் பிடிப்பும் அல்ல, அது அன்பும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் ஒரு தைரியம், ஒரு மன அமைதி, ஒரு சாந்தம் என்று சொல்லி ரோமர் 14:17 எழுதியிருக்கிறது. சீகா பாலாராபா, அது புசிப்பும் பிடிப்பும் அல்ல, அது அன்பும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தை தான் இந்த வருடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பயப்படாத சிறுமந்தை. அவர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து, அன்னைக்கு சீசர்கள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்ப சீசர்களை பார்த்து தான் சொல்றாரு, சீசர்கள் பல காரியங்களை குறித்து அவங்க கவலைப்பட்டாங்க. ஒரு சிறு கூட்டம் உங்களுடைய உபதேசத்தை கேட்குது, நாங்க என்ன பண்றது ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தை எப்படி போய் நாங்க சொல்றது? அவர் சொன்னாரு, நீங்க எந்த வீட்டுக்கெல்லாம் போறீங்களோ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அதான் இயேசு சொன்ன ஒரு முதல் வார்த்தை. நீங்கள் போற இடங்கள்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிதாவுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சிக்கா பாலாரா பாலாரா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த நாட்கள்ல உங்களுடைய ராஜ்யத்தை எங்களுக்கு நீங்க தர போறீங்க ஆண்டவர். 2026 உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க எங்களுக்கு தர போறீங்க ஆண்டவர். ஒருவேளை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கூட நாங்க வரலாம் ஆண்டவரே, அந்த நாட்கள் நாங்க இருக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்ரீபாலாராதாலாராபா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்திரத்திடுவாய், நீ இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்திரத்திடுவாய். அல்லேலூயா. உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனை இருக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய், நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய். உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் நின்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே உயர்ந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய், நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய். அல்லேலூயா. கர்த்தரின்
மனமகிழ்ச்சி சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்விடங்கள் உன்னை வரவேற்கும். பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரே, வானத்தின் பலகணியை திறந்திடுவாரே. நீ மேலே உயர்ந்திடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழுந்திடுவாய், உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இருந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இருந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இருந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் அதை வாசித்து பார்ப்போம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். லூக்கா 12:32 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிப்போமா? லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். மெய்யாகவே அவர் நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நமக்கு தெரியல. ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களை காண செய்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களை தந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2026 12 மாதமும் கர்த்தருடைய கரத்தில் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் வாக்குத்தத்த வசனம் அதை அட்டையாக போடலை. உண்மையாகவே என்கிட்ட பணமே இல்லை. வெறும் 400 ரூபாய் தான் இருந்துச்சு. அந்த 400 ரூபாயை வச்சு எப்படியாவது போயிட்டு இந்த கேக்கு மிக்சர்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிஸ்டரும் போயிட்டு நேற்றுக்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு நபர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் கொடுத்த காணிக்கை தான் இருந்துச்சு. ஸோ அதை உடனே கொண்டு போய் கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் உடனே நம்ம கொண்டு போய் கொடுத்து நம்ம வசன அட்டையை போட்டோம்னா நமக்கு இப்போ வந்து என்ன பண்ணாது, சேராது, நம்ம கைகளில் கொடுக்காது. எப்படியும் அடுத்த நாள் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த நியூ இயர் டைமில் எல்லாரும் ஃப்ளக்ஸு பேனர் எல்லாரும் அடிக்கிறதுனால நமக்கு அது உடனே கிடைக்காதனால சரி ஓகே நம்ம அந்த வாரம் சண்டே நம்ம அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ வருகிற சண்டேவில் நான் உங்களுக்கு வாக்குத்தத்த வசன அட்டையை நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் அந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தை. ஏன்னா அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஜெபம் பண்ணி சபையில் அந்த இடத்துல தான் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்த வசனம் தரீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பயப்படாதே சிறுமந்தையே. இந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எல்லாமே அது ஒரு தனி மனிதனை சார்ந்ததாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு தனி மனிதன். இப்போ நீங்கள் பாருங்கள், போன வருஷம் வாக்குத்தத்தம் என்னத்தை வாசித்தோம்? காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அது நமக்கு நமக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தமாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் வந்தோம் ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்த வசனமாய், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பயப்படாதேங்கிற வார்த்தையை நான் சற்று எடுத்து நான் நிறைய வேதத்தில் நிறைய வார்த்தைகளை நான் வாசித்து பார்த்ததில் பெரும்பான்மையான வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு தனி மனிதனை கர்த்தர் தேற்றுகிற ஒரு வசனமாகத்தான் இருக்கிறது. பயப்படாத, தைரியமா இரு. என்ன பண்ணாத? பயப்படாத, தைரியமா இரு. 2013 நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை தந்தார். ஏசாயா 41:10. அந்த வசனம் வந்து, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன். அந்த ஏசாயா 41:10 எடுத்துக்கொள்வோமே. ஏசாயா 41:10. நான் பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு
அஹ், சகாயம் செய்து, ஆமாம் அப்படி தான் அந்த வசனம் இருக்கும். 41:10 அந்த வசன வசைங்க. திகையாதே, நான் உன் தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் எனக்கு கர்த்தர் அந்த சபைக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு தான் அது அந்த நாட்களில் நிறைவேறினுச்சு. ஆண்டவர் அந்த நாட்களில் எனக்கு நிறைய பயம் என் வாழ்க்கையில் வந்துச்சு. ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் தொண்டையில் கத்திய வைக்கிறது போல ஒரு பயம். சொந்தக்காரவங்க தான், ஆனாலும் ஒரு நெருக்கமான சூழல்ல எங்களை ரொம்ப கிடுக்கிப்பிடி பிடிச்சாங்க. ஆனால் அந்த நாட்களில் தேவன் அந்த காரியத்திலிருந்து மீண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அந்த வசனத்தில் வாசித்தது போல, நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ இந்த வருஷத்துல ஆண்டவர் பயப்படாதே அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நிறைய அதிகாரத்தில் எடுத்து பார்க்கும்பொழுது 15 ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். டக்கு டக்கு நம்ம வேகமாக போவோம், சீக்கிரமாக நம்ம முடிச்சிருவோம். ஆதியாகமம் 15:1 வாசிங்க. உங்கள் நடந்த பெண்கள் ம். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே பயப்படாதே. நீ பயப்படாதே. ஆமென். ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தனிப்பட்ட ரீதியில அவர் என்ன பண்றார், ஆபிரகாமை ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார். என்ன அதுக்கு மேல உள்ள வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு ஒரு 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 பெரிய சண்டையை சோதம் ராஜாவை போயிட்டு அவர் பெரிய ஒரு வெற்றியை கொண்டுட்டு போரில் ஜெயிச்சுட்டு வருவார். அப்போ வரும்போது தான் கர்த்தர் இடைப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமே நீ பயப்படாத. அவர் ஏற்கனவே ஆபிரகாம் போர்லெல்லாம் வெற்றி பெற்று வந்துட்டாப்ல, எல்லாத்தையும் வெற்றி செய்து வந்துட்டாப்ல. அப்போது ஆண்டவர் அந்த போரில் ஆபிரகாம் வெற்றியை தந்து மீண்டும் ஆபிரகாம் என்ன பண்ண திடப்படுத்துகிறார். என்ன திடப்படுத்துகிறார், பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு என்ன இருக்கிறேன், மகா பெரிய கேடகமும் பலனமா இருக்கிறேன், நான் தான் உனக்கு இப்போ வெற்றியை கூட கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி சொல்லாம சொல்றார். அல்லேலூயா. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, அந்த ஒரு வசனம் ஆபிரகாமின் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆகாருக்கு கர்த்தர் பேசுறாரு. அதே ஆதியாகமம் 21:17 வாசிங்களேன். 21:17 பயப்படாதே, பிள்ளையை குறித்து இடத்தில் பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அங்க என்ன சம்பவம் நடக்குது, ஆகார் தன்னுடைய நாச்சியாருடைய தொல்லை தாங்க முடியாம சாராளுடைய அந்த பெரிய ஒரு உபத்திரவத்துக்குள்ளாக அவ இருக்க முடியாம, தாக்கு பிடிக்க முடியாம வனாந்திரத்தில் ஓடுகிறாள். வனாந்திரத்தில் ஓடும்பொழுது இஸ்மவேல் என்கிற அந்த பையனை என்ன பண்றாருல, அவர் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த வனாந்திரத்தில் தண்ணி கிடைக்காம என்ன பண்றா, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி பிள்ளை ஒரு இடத்துல போட்டுட்டு தூரத்தில் நின்று பிள்ளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி பார்க்குற ஒரு கலங்கின நேரம், ஒரு 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 வித்தியாசமான ஒரு சூழல். அப்போ அந்த சூழ்நிலையில் அவள் காத்துட்டு இருக்கும்போது தேவ தூதனுடைய சத்தம் கேட்குது, ஆகாரே என்ன பண்ணாத, பயப்படாத. இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு. அப்போது வேதாகமத்திலே பல வார்த்தைகள் நான் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு தனிப்பட்ட மனிதனை கர்த்தர் தேற்றுகிற விதமாகத்தான் அந்த பயப்படாத என்கிற வார்த்தை அமைஞ்சிருக்கிறது. ஆதியாகமம் 26:24 கூட யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமம் 24 ஆதியாகமம் 26:24 26:24 ம் 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 ஆ ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய அண்ணனை பார்க்க போறதுக்காக இருக்கிறாப்புல, அந்த இடத்துல யாக்கோப் ரொம்ப பயந்து போய் என்ன பண்றாரு, அங்கே சாரி ஈசாக்கு ரொம்ப ஈசாக்குடைய சம்பவம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம். சாரி, ஈசாக்கு ரொம்ப என்ன பண்றாரு, அவர் கிணறெல்லாம் வெட்டி வெட்டி அங்கே என்ன பண்ணாத கிணறுல வந்து தூத்து போட்டுடுறாங்க. அவள் தூத்து போடும்போது ஈசாக்கு ரொம்ப மனம் கலங்கி ரொம்ப கசந்து போய் இருக்கிறாரு. அப்போ என்னடா இவனுக்கு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் வந்து
உன்னுடைய தகப்பனாருடைய தேவன், நான் ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ வேதாகமத்தில் இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாமே இது போல நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஒரு அடையாளத்துக்காக நான் சொல்றேன். நியாயாதிபதி 6:23 மனோவாவுக்கு சொல்றாரு, தேவதூதனை பார்த்த உடனே அவன் ஐயோ நான் சாக போறேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். தேவதூதன் சொல்றான், பயப்படாத, உனக்கு அப்படி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ரூத்து 3:11 வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ரூத் அங்க வந்து போவாசு தேற்றுகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசாயா 41:10 நம்ம வாசிச்சோம். யோவேல் 2:21 தேசமே பயப்படாதுன்னு சொல்லி ஆண்டவர் பொதுவான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது அந்த பயப்படாதேங்கிற வார்த்தை எல்லாமே ஒரு தனி மனிதன் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது, ஒரு தனி மனிதனை பலப்படுத்துகிறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்பது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு கூட்டத்தார் அவர்கள் இயேசு சொல்லுகிற அந்த போதனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கீகரிக்க மனதிருந்தும் மனதில்லாது இருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் ஒரு கூட்டம் அவரை அண்டி சார்ந்து கொண்டு அவர் எங்க சென்றாலும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிற ஒரு கூட்டம். அப்போ அவரை அங்கீகரிக்காத கூட்டங்கள் தான் அதிகமாக இருந்தது தவிர அவரை அங்கீகரித்த கூட்டங்கள் சிலர் தான் இருந்தார்கள். அல்லேலூயா. சீசர்கள் ஒரு 12 பேர் இருந்தாங்க. அந்த 12 பேருக்கு தெரிஞ்ச நபர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்தாங்க. சில பெண்கள் இருந்தாங்க. அப்போ இந்த கூட்டத்தார் மட்டும்தான், என்னுடைய கணக்கின்படி இயேசு கூட இருந்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 20 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு 12 பேர் சீசர், ஒரு 6-7 பெண்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கூடவே எப்பொழுதும் அவர் கூட எங்கே போனாலும் அவர் கூடவே இருந்திருப்பாங்க. அப்போ இந்த 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 ஒரு கூட்டத்தை பார்த்து தான் அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க சிறுமந்தையே, தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்றாரு, அந்த கூட்டத்தை வைத்து கர்த்தர் இந்த சிறிய கூட்டத்திற்கு பல விதத்தில் ஆறுதல் சொல்லுகிறார். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சின்ன கூட்டத்துக்கு நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் தைரியத்தை அங்க சொல்றார். பாருங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், 29 எழுதப்படி, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை கொடுப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்ற, பயப்படாத சிறுமந்தையே. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பயப்படாதீங்க. அவர் சொல்றார், நீங்க என்ன பண்ண, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க கலங்காதீங்க. என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை குடிக்கணும், எங்க போகணும், எங்க நிக்கணும், யாரை பார்க்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதெல்லாம் குறித்து நீங்க என்ன பண்றீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அது எப்படி இருக்கும்? ரோமர் 14:17 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 14:17 அருமையா அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. ரொம்ப தெளிவான ஒரு வசனம். இதை காட்டிலும் ஒரு வசனம் நமக்கு தேவையே இல்லை. அப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையில் அவர் சொல்றார், ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. 2026 ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீதியா நம்மளை நடத்த போறார். ஆமென். அதுக்கப்புறம் சந்தோஷத்தினால் நம்மளை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு சமாதானம், அந்த இடத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் நமக்கு இந்த ஆண்டுல கர்த்தர், இதுதான் பரிசுத்த ஆவியுடைய ராஜ்யம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய ராஜ்யம் இதுதான். ஒரு நண்பரை நான் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன கார் வச்சிருந்தேன். அப்போ அந்த கார் வச்சிருக்கும் போது அது அடிக்கடி எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ரிப்பேரிங் சென்டருக்கு போயிருக்கும் போது அங்கே ஒருத்தர் யெகோவா விட்னஸ்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அப்போது அவர்கிட்ட நான் யதார்த்தமாக பேசும்போது நான் பேசினேன். அப்போது அவர் பல விஷயங்கள் அவர் வந்து பேசினார். ஏசு கிறிஸ்து தான், ஏசு கிறிஸ்துவோட ஒருத்தர் மேலே இருக்கிற அப்படி அவங்களோட டாக்டரின் ஒரு வித்தியாசமான டாக்டரின். அப்போ வந்து அவர் சொல்லும்போது சொன்னார், நான் பரலோக வாழ்க்கையை இப்போவே வாழ்ந்துட்டு இருக்கேன்னாரு. ஒரு விதத்தில் அது உண்மைதான். பரலோக வாழ்க்கையை நீங்களும் நானும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம் தானே, பரலோக வாழ்க்கையை தான் நம்ம வாழ்கிறோம். நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, மரணம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அல்லேலூயா. மரணம் என்பது சரீரத்துக்கு மட்டும்தான், இந்த சரீரத்துக்கு மட்டும்தான். இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. மனுஷனா பிறந்த எல்லாரும் ஒரு முறை இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மரித்தாக வேண்டும். ஆனால் இந்த மரணத்தை செயமாய் விழுங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? தந்திருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்றான், நான் நான் அதாவது சிலுவையில் நான் அறையப்பட்டு மருத்துவராக இருந்த நான் இப்போ ஜீவனுக்கு நேராக என்ன பண்ணியிருக்கிறேன்? எழுந்திருக்கிறேன் அப்படின்றாப்புல. சிலுவையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இயேசு போல நீங்களும் அறையப்பட்டிருக்கிறேன். என்னைக்கு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ நீங்களும் சிலுவையில் நான் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறையப்பட்டாச்சு. அதுதான் அதோட அர்த்தம். அப்போ மரித்து இப்போ ஜீவனுக்கு நேராக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பிழைத்து இருக்கிறோம். ஜீவனுக்குரிய வழிகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு சம்பவம் இடையில நடக்கணும். என்ன சம்பவம்? அந்த மரணம் என்கிற கடைசி சத்துருவை நாம் பரிகரிக்க வேண்டும். அந்த மரணம் என்கிற கடைசி பிசாசை நம்ம என்ன பண்ணணும்? சந்திக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்கள்ல அது கூட இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வர நாட்கள்ல நாம இருக்கிறோம். கடைசி எக்காலம் தொனிக்கும் அந்த நாட்கள்ல உயிரோடு கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ விதமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு பைபிள் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, மரணமோ ஜெயமாக்கப்படும். மரணமோ பாதாளத்தின் தூதனை என்ன பண்ணும்? நம்ம ஒரு இமை பொழுதுல சங்கரிப்போம். அந்த வாக்குத்தத்த வசனம் ஒரு இமை பொழுதுல ஒரு 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 செகண்ட்ல அந்த மரணத்தை நாம் ஜெயமாய் விழுங்கக்கூடிய நாட்கள்ல இந்த நாட்கள்ல இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம வாழ்கிற வாழ்க்கை ஒரு பரலோக வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிங்கிறத 100க்கு 100 நம்ம சொல்ல முடியும். நான் பரிசுத்தரா இருந்தது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தரா இருங்க. அதுதான் ஏசப்பாவுடைய ஒரு 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 ஹைலைட்டான வார்த்தை. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது இப்போ வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு பரலோக வாழ்க்கை தான். என்கிட்ட அந்த நண்பர் அதான் சொன்னார், நான் பரலோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. இன்னொரு விஷயத்த சொன்னார், அதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன சொன்னார்னா, நாங்கள் 1000 வருட அரசாட்சியை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னார். 1000 வருட அரசாட்சியை அவர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் சொன்னார், நாங்கள் 1000 வருட அரசாட்சி இப்போ நாங்கள் வாழ்றோம். நாங்கள் தான் அந்த 1000 வருட அரசாட்சிகள். அந்த 1,44,000 மக்கள் நாங்கள் தான் அப்படின்னாரு. இதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த அந்த ஒரு ஒரு தவறான ஒரு சத்தியம். அவர்களே என்ன நினைக்கிறாங்க? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, தேவைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, எல்லாம் அவங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஆனா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நாங்க பரலோக வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்றாங்க. ஆனா அதை காட்டிலும் மேலான உன்னதமான வார்த்தைகளை நமக்கு தேவன் கொடுத்து நம்மை அவர் விசுவாசத்தில் வல்லவர்களாய் எழுப்பியிருக்கிறார். நம்முடைய அறிவு கண்களை அவர் திறந்திருக்கிறார். யோசித்து பாருங்க, அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கும் பொழுது அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கும்? அதான் சொல்றாரு, அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவில உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. உடனே சொன்ன உடனே அவங்க ஏத்துக்கிறாங்களா? நானும் எல்லா வீட்டுக்கும் போகும்போது 2 வார்த்தையை மெயினா சொல்லுவேன். என்ன வார்த்தை? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, இந்த வீட்டுக்கு சமாதானம் வருவதாக. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த வீட்டில் உண்மையாகவே சமாதானம் இருந்துச்சுன்னா அந்த சமாதானம் அங்கேயே தங்கியிருக்கும். நீங்கள் சொன்ன சமாதானம். அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை அப்படின்னா, நீங்கள் கூறின சமாதானம் மீண்டும் உங்களுக்குள்ளே என்ன வரும்? அந்த வீட்டில் உள்ளவங்க வருவாங்க, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லணும்னு வருவாங்க. அப்போது அதன் வழியாக ரட்சிப்பு தொடங்குகிறது. இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார், ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தரை நீங்கள் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்ன பண்ணுங்க? சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்கும் அது பொருந்தத்தக்கதாக இருந்தது. அவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், அவர்கள்ட்ட சொல்லும் போது அந்த வார்த்தை அது அங்கீகரிக்கப்பட உள்ள ஒரு வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தை உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னால் அவன் நம்ம ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதா என்னடா அப்படின்றாங்க. அப்போ யோசித்து பாருங்க, இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும் என்ன பண்ணாது? போதாது. நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரத்து கொண்டு அதை எடுத்து காண்பிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு அன்பும் பாசமும் பெருகக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு வித்தியாசமான மனநிலை எனக்குள்ளே உருவானுச்சு. நான் ஆரம்ப நாட்களில் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களை பார்த்தாலே எனக்குள்ள ஒரு 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 என்ன என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்களே,
இவங்களுக்குள்ள மட்டும் இவ்வளவு ஒரு தியாக மனசுல நிறைய இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் ஒரு வேறுபட்டு இருக்கிறது. இப்படி பல வழியில நான் என்ன பண்ணேன், அவங்களை ஒரு ரோல் மாடலா நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்கறான்னு நமக்கு தெரியாது. இயேசு பார்த்து பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுருவே என்னை யாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவருக்கே அந்த ஆசை இருந்துச்சு. யோசி, என்னை எல்லாரும் யாருன்னு சொல்றாங்க. உடனே இப்போ நிறைய பேர் நிறைய விதத்தில் பேசுறாங்க. அதில் உடனே பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்போ நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல நாம உட்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதான் அந்த கூட்டத்தை பார்த்து சொல்றார், பயப்படாத சிறுமந்தி. ஒரு கூட்டத்தை பார்த்து எக்ஸாம்பிளா வச்சு இன்னொரு கூட்டம் தன்னோடு கூட சேர்ந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாத சிறுமந்தையே, நீ என்ன பண்ணாத, எதுக்குமே பயப்படாத. பிதாவானவர் நம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கூடுதலா சொல்றார், என்னுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த ஆங்கிலத்துல அந்த வார்த்தைக்கு அழகா இருக்கு. அந்த வசனத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 31 அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்குன்னா, பட் ரேதர் ஷேக் யூ கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அப்படின்னா என்னன்னா, இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். தமிழ்ல எழுதிருக்கு, எவைகள் கொடுக்கப்படும் அங்க எழுதப்படலை. எவைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு அங்க சொல்லலை. ஆனா ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. தீஸ் திங்ஸ் அப்படின்னா ஒரு திங்ஸ், எல்லா விஷயங்களையும், அதான் எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒன்று. நீங்க எதை கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொடுக்க. அப்போ அவருக்கு தேவை என்னன்னா, நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், கூடுதலாவே கொடுப்பார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் இவைகளெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம எப்படி தேட முடியும், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்துச்சு நம்ம எப்படி உணர முடியும், எப்படி ஃபீல் பண்ண முடியும்? அவர் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை அவர் என்ன பண்றார், எடுத்து போடுகிறார். நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பயம் இல்லை. எந்த பயம்? ஒரு தனி மனுஷன் ஒரு பிரச்சனையில இருக்கிறானா அவனை பார்த்து ஆண்டவர் பயப்படாத அப்படின்றார். அதான் அந்த மாதிரி பயம் கிடையாது. ஆனா இந்த பயப்படாத சிறுமந்தங்கிறது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, நிலைநாட்ட போறார். நமக்கு அதை தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தின் இறுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 பேரா நம்ம சபையில் ஆத்துமாக்களா வர போறாங்க. அல்லேலூயா. கண்டிப்பா நடக்காது, நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் ராஜ்யத்தையே கொடுக்க போறாரு. அவர் தம்முடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, கொடுக்க போறாரு. தம்முடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு, அவர் நமக்கு கொடுக்க போறார். பிதா நமக்கு தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்குவதற்கு பிரியமா இருக்கிறார். அப்ப அந்த பிரியமாய் தேவன் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்மை குறித்து ஏதோ இந்த ஆண்டுகள்ல ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமா நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த வருஷத்துல கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு என்ன பண்ண போறார், கொடுக்க போறார். ஆமென். அல்லேலூயா. பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத படைப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்தில் உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்தில் தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யத்துக்கு உரிமைகளை நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தனை செய்யுங்க. ராஜ்யத்துக்கு உரிமைகளை உங்களை என்ன பண்ணுங்க, உங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் இந்த வருஷம் சொல்ல முடியாது, ரகசிய வருகை கூட இருந்தாலும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். சொல்ல முடியாது, ரகசிய வருகை கூட என்ன பண்ணலாம் அந்த ஆண்டுல இருந்தாலும் இருக்கலாம். ஆண்டவர் அதுக்கு நேராக தான் நம்மளை என்ன பண்றாரு, நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். எந்த நேரத்தில் அவர் வருவார் நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஏன் அந்த வாக்குத்தத்தம் தந்தாருன்னு சில நேரம் நான் வேற மாதிரி கூட நான் யோசிக்கிறேன். ஒருவேளை பரலோக ராஜ்யம் வந்துருமோ, கண்டிப்பா எந்த விதத்துலையும் அதை வர்றதுனால நமக்கு சந்தோஷம்தான். பரலோக ராஜ்யம் நமக்கு வந்தால் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். கரண்ட் பில்லு கட்ட தேவையில்லை, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் நம்ம பார்த்து குழப்பம் அடைய வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு பாஸ்டருக்கும் ஒரு இலக்கு, ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஒரு இலக்கு இருக்கும்.
2026ல் நான் உண்மையிலுமே நிறைய விஷயங்களை கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நிறைய திட்டங்களை வகுத்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு தேவன் தான் பலன் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நம்மள இப்ப என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு திட்டத்தை போடுறோம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ண பண்ணுறோம், அதை அதை நம்ம என்ன திட்டம் போட்டாங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அந்த ஆண்டில் நம்ம என்ன என்ன பிளான் பண்ணோம் அதையே நம்ம மறந்து போயிடுறோம். அது ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆரம்ப நாட்களில் நம்ம ஒரு பிளானை போடுறோம். ஆனால் அதை நம்ம செயல்படுத்துவதற்கு நம்மளால முடியல. ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். ஆனால் நிச்சயமா அவர் நமக்கு உதவி செய்வாரானால் கண்டிப்பா தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஒண்ணே ஒன்று, நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும். வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பயப்படாத சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க கட்டப்பட்டிருக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் வரும்பொழுது, அது மிகப்பெரிய, அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அநேகருக்கு முன்பா தேவன் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். தேவனுடைய ராஜ்யம் வந்து பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தல அதிகாரம் 27 24 வாசித்து பாருங்களேன். 27 24 27 அப்போஸ்தலர் 27 24 பவுலுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார். பவுல் ஒரு நெருக்கமான சூழல்ல சத்தியத்தை அவர் என்ன பண்றாரு, பல இடங்கள்ல கொண்டு போய் நிலைநாட்டுகிறார். அப்போ அந்த 27 24ல ஆண்டவர் வந்து அங்க சொல்றாரு, பயப்படாதே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பவுல் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவர் என்ன பண்ணார், பலப்படுத்துகிறார். பயப்படாத, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்காக. பவுல் எதுக்காக போனாரு? நம்ம அங்க ஆபிரகாமெல்லாம் வாசிச்சோம், அவங்கெல்லாம் சொந்த லைஃப்ல கர்த்தர் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தினார். ஆனால் பவுல் இந்த இடத்துல ஊழியத்துக்காக செல்லும் பொழுது ஆண்டவர் அங்க வாக்கு பண்றாரு, பயப்படாத பவுல, ராயனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்னை பத்தி சொல்லணும். அந்த இடத்துல நான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆண்டவர் அந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை கொண்டு காரியங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன மந்தையை பார்த்து தான் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. ஒரு சின்ன சிறு கூட்டத்தை வச்சு தான் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. எப்பொழுதுமே ஒரு சின்ன முள்ளை போட்டு தூண்டி முள்ளை போட்டு தான் பெரிய மீன் என்ன பண்ணுவோம், பிடிப்போம். ஆமென். அல்லேலூயா. நாகமான்ங்கிற ஒரு பெரிய மனுஷன், அவன் 100க்கு அதிபதி, பெரிய ஆள். அவன் அந்த தேசத்துல ஒரு பெரிய மகா பெரிய மனுஷன். ஆனா அந்த மனுஷனுக்கு பாருங்க, அவன் ஆண்டவர் பக்கமா வரணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் ஒரு சின்ன வியாதி அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு. பயங்கரமான ஒரு அந்த வியாதி அவனை விட்டு நீங்காம பயங்கர கஷ்டப்பட்டிருக்கான் மனுஷன். ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்கிட்ட தான் மருந்து இருக்குன்னு அவனுக்கு ரொம்ப நாள் தெரியல. அவன் எங்கெங்கேயோ போறான், யாரையோ பார்க்கறான், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறான். கடைசியில் ஒண்ணுமே இல்லை. 7 முறை என்ன பண்ணு, குழி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது 7 முறை அந்த யோர்தான் நதியில அவர் மூழ்கி ஸ்நானம் பண்ணி எழுந்த உடனே அவருக்குள்ள இருக்கிற அந்த குஷ்டரோகம் நீங்கிடுச்சு. அல்லேலூயா. அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு யார் காரணமா இருந்தா, ஒரு சிறு பெண் அப்படின்னு பைபிள் இருக்கு. ஆமென். அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறு பெண். அந்த பெண் ஒரு யூத பெண். அவள் மூலமா என்ன பண்ணிருக்கு, ஒரு பெரிய விடுதலை நாகமானுக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட சின்ன விஷயங்களை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த உலக இந்த ஊருக்குள்ள நம்மளை ஒரு சாதாரணமான மனுஷனை நம்ம நினைக்கலாம், நம்மளை சும்மா அப்படியே குப்பை மாதிரி நம்மளை நினைக்கலாம். ஆனால் வருகிற நாட்களில் கர்த்தர் இந்த ஆண்டில் நம்மளை பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். ஆமென். பயப்படாத சிறுமந்தை, இந்த ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற பாருங்க, பயப்படாத சிறுமந்தை, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்க. பிதாவுடைய ராஜ்யத்தை நமக்கு அவர் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அது என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அவருடைய ராஜ்யத்துல சந்தோஷம், அவருடைய ராஜ்யத்துல சமாதானம், அவருடைய ராஜ்யத்துல பரிசுத்த ஆவினால உண்டாகும் அன்பு, சந்தோஷம். இதுதான் நமக்கு. ஒரு மனுஷனுக்கு தேவை சந்தோஷம், ஒரு மனுஷனுக்கு தேவை சமாதானம். நல்லா நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு மனுஷன் எப்ப சமாதானமா சந்தோஷமா இருப்பான்? சாப்பிட சாப்பாடு இருக்கணும், போட்டுக்க ட்ரெஸ் இருக்கணும், செலவுக்கு அப்பப்போ கையில் என்ன இருக்கணும், பணம் இருக்கணும். இது இருந்தால் நமக்கு என்ன உண்டு, சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. ரொம்ப பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பாதுகாக்க என்ன பண்ணணும், பயப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ எப்படா எவன் வருவான், எப்படா நம்மளை கழுத்தில் கத்தியை வச்சு நம்மளை கொண்டுட்டு அள்ளிட்டு போவாங்கிற மாதிரி பயந்து அதை பாதுகாக்க என்ன பண்ணணும்,
போராடணும். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் உங்கள் தேவைகளை நிறைவாய் சந்தித்து அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அதை அவர் என்ன பண்ணுவார், அப்பப்போ கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ நமக்கு சந்தோஷத்துக்கு தேவை இந்த உலகத்துல என்ன அப்படிங்கிறத பரலோக ராஜ்யம் அறிஞ்சிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல நாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன தேவை, நாம் சமாதானமா இருக்கிறதுக்கு என்ன தேவை, இதுதான் பரலோக ராஜ்யம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? பரலோக ராஜ்யம் என்னன்னா, நீங்க என்ன சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு, இன்னைக்கு நிறைய கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்னுடைய ஊழிய லைஃப்லயே நான் ஊழிய அனுபவத்தில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு செலவுக்கு பணம் பஞ்சமே இருக்காது, சாப்பாட்டு பஞ்சமே இருக்காது. தினந்தோறும் பிரியாணி சாப்பிட்றவங்களை நீ பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். தினந்தோறும் பிரியாணி. அவங்களுக்கு மதியம் பிரியாணி மட்டும்தான், வேற எந்த சாப்பாடும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்ப யோசித்து பாருங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு கஷ்ட சூழல்ல ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு பணம் இருந்தும் அவங்களுக்கு பத்தாது 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 பத்தாது, இன்னும் 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 இன்னும்னு சொல்லி அதுக்கு பின்னாடியே ஓடுவாங்க. ஒரு சமாதானமான லைஃப் இல்லை அவங்களுக்கு. நல்ல குடும்ப பின்னணி இருக்காது, நல்ல பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, நல்ல சொந்த பந்தங்கள் இருக்காது. ஸோ இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு குறைவை ஏற்படுத்தும். ஆனா எதுவுமே இல்லைன்னாலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் பிதாவின் ராஜ்யம். இதுதான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். எதுவுமே இல்லைன்னா நம்முடைய மனசை ரம்மியமா இருக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எந்த சூழல்லையும் வெட்கப்பட்டு போகாம, யாருக்கிடத்துலையும் தலை நிமிர்ந்து தலை குனிஞ்சு நிற்காம கர்த்தர் நம்மளை தலை நிமிர செய்கிற தேவன். அல்லேலூயா. சிறுமந்தைய பயப்படாத, எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. என்ன சாப்பிடுவோம், என்ன எங்க போவோம், எந்த தேவைகள் எங்க இருக்குது, நமக்கு எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுவோமா, என் தேவைகளை பார்க்கிற அவர். ஆமென். என்னுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர். யோபு சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது எனக்கு எப்ப தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அது யார் மூலமா அவர் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்றேன், உங்களை கண்ணின் இமை போல பாதுகாக்கக்கூடிய வல்லவர் அவர்தான். நம்மளை அவரை மாதிரி நம்மளை பார்த்துக்கொள்ள யாராலும் என்ன பண்ண முடியாது. ஸோ ஆண்டவர் சொல்ல, பயப்படாத சிறுமந்தையே, தேவன் நம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்துல நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீங்க வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க எப்படி கடந்து போறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா 2026 எண்டில் கர்த்தருக்கு சித்தமானா அவருடைய வருகை தாமதிக்குமானா நாம சாட்சி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் இருந்து நிற்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த 2026 பயப்படாத சிறுமந்தையே, பிதாவானவர் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க போதுமானவராய் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை திடப்படுத்தின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயப்படாத சிறுமந்தையன்னு சொல்லி எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தந்தீங்களா ஆண்டவரே. உமக்கே நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். 2026 12 மாதமும் கர்த்தர் எங்களை நடத்த போகிற வழிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமர் 14:17 நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், ஏதோ நம்ம ஜாலியாக அந்த உலகத்தில் இருந்தோம் அப்படிங்கிறது அல்ல. இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய சமாதானம். நிரந்தரமானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய அன்பு. நிரந்தரமானது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியினால நம்ம தேற்றப்படணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறத நம்ம உணரணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறத நம்ம பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து சொல்றாரு,
அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் குறித்து போதிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒருவரும் வினாவ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆசிரியராக இருக்கிறார். ஸோ தேவனுடைய ராஜ்யம் என்பது சந்தோஷமான சமாதானமான ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை நம்ம கொடுத்துருக்கு. நான் சொல்றேன், இங்க இருக்கிற குறைவான நபர்கள்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மைல்கல்ல அவர் தொடங்க ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க அவர் ஆர்வமுள்ளவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற வழிகளில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை, அந்த மாற்றம் என்பது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்காக அரசாங்கத்தையே திருப்பலாம், அரசாங்கத்தையே நமக்கு நேராக திருப்பலாம். இல்லை ஒரு பெரிய பணக்கார மனுஷன் நமக்கு நேராக திருப்பலாம். ஒரு செகண்ட் நமக்காக இறக்கப்படலாம். உங்களுக்காக ஆண்டவர் உங்க பக்கமா வர வைக்கலாம். பயப்படாத சிறுமந்தையே, இவைகளை குறித்துலாம் நீ கவலைப்படாத. நீ ஒன்னே ஒண்ணு மட்டும் சிந்தனை பண்ணு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மட்டும் சிந்தனை செய். அன்புக்காகவும் சமாதானத்துக்காகவும் நீ ஏங்கி கொண்டிரு. தேவனுடைய அன்புக்காக, தேவனுடைய சமாதானத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீ என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தைகளை தந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த விசுவாச பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு இறுதிக்குள்ள கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் அமையட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல்வாலையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் விலையேற பெற்ற அன்னையின் வைக்கமும் என்றும் என்றுமுள்ள சதாகளிலும் நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம திருவிருந்து ஆராதனைக்காக நம்ம கடந்து செல்வோம். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து இருக்கு. ஸோ எல்லாரும் ஆயத்தத்தோடு இருங்க. அப்படியே நீங்கள் அமருங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பந்தியை நாம் பகிர்ந்து கொள்வோம். அவருடைய இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் புசிப்போம். ஷிகா பாலாராதா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.